வணக்கம். இன்னைக்கு கமிஷனர் கிட்ட டைரக்டா போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணேன்னா, கம்ப்ளைண்ட் வந்து முக்தார் அண்ட் சூர்யா சிவா மேல வந்து நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன். எதுக்குன்னா, ரொம்ப வருஷம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் நான் அரசியலுக்கு வரும்போதே வந்து பேசினாரு முக்தார் சிவா வந்து பேசினாரு. நான் விட்டுட்டேனா, ஏன்னா பார்க்கிங் டாக்ஸ் டு நாட் பைட் ஒரு ஃப்ரேஸ் இருக்கு இங்கிலீஷ்ல, அப்படியே விட்டுட்டேன். நான் பேசாரு, சரி அவங்க டிஆர்பி ரேட்டிங்ஸ்க்கு வந்து பேசாரு, நான் விட்டுட்டேன். ஆனா 12 டேஸ் பேக் ஒரு வீடியோ வந்து வந்துச்சு. எப்படின்னா, என்னோட நியூபார்ன் பேபிஸ் பத்தி பேசினாரு. ஒன்னு வந்து என்னோட மூஞ்சி இருக்கு, இன்னும் ஒன்னு குழந்தை வந்து என்னோட மூஞ்சியே இல்லை. அதுல வந்து போட்டோ அண்ணாமலை சாரோட போட்டோ வச்சுட்டு அப்படியே போட்டோ எடுத்து போட்டாரு. இன்னும் தகுதி இருக்குங்க அவருக்கு பேசுறதுக்கு? நான் விட மாட்டேன். இந்த வாட்டி டில் ஹி கோஸ் பிஹைண்ட் பாஸ் நான் விடவே மாட்டேனா. அவங்க 2 பேர் வந்து செருப்பால அடிக்கணும் ரோட்ல. ஐ எம் வெயிட்டிங் டு see சூர்யா சிவா அண்ட் முக்தார். அவங்க பிளாக் பண்ணிட்டாரு, என்னோட போன் நம்பரை வந்து பிளாக் பண்ணிட்டாரு. கொச்சமா கேவலமா பேசினாரு. பிபிடி போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன், ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் யூ மஸ்ட் பி நோயிங். 3 months கூட ஆகல. I just gave birth and came out. இப்போ நான் ரொம்ப ஸ்ட்ராங் மைண்ட்ல, நான் ஸ்ட்ராங்கா இல்லைன்னா இப்போ வரைக்கும் எனக்கு வந்து ஹோமோனல் இம்பேலன்ஸ் இருக்கு, மூட் ஸ்விங்ஸ் இருக்கு. அது பார்த்துட்டு எனக்கு ஒண்ணுமே எனக்கு புரியல. நான் வந்து ஐ எம் வெரி ஸ்ட்ராங். It's not only with Minga. He has spoken about lot of women இந்த மாதிரி. அவங்களுக்கு வந்து 2 பசங்க இருக்கிறாங்க, 2 girls he has. எப்படிங்க இந்த மாதிரி பேச முடியும்? நான் வீட்டுல இருந்து நான் யோசிச்சேன், இந்த மாதிரி அழக்கூடாது. என்னோட மாமியாரு, என்னோட இன்லாஸ், என்னோட அம்மா ரொம்ப ஸ்ட்ராங். அதுக்கு தான் இது வந்து இல்லை, நீங்க போங்க, ஒரு வீடியோ பைட் கொடுங்க, பேசுங்க, இந்த மாதிரி தைரியமா இருக்கணும். இப்போ நான் வந்து ஸ்ட்ராங் இல்லைன்னா, இல்ல என்னோட குடும்பம் வந்து ஸ்ட்ராங் இல்லைன்னா எப்படிங்க இருக்கும்? இட் லீட்ஸ் டு சூசைட். இந்த மாதிரி ஆளா வந்து 3 days பேக் he met Stalin, Mr. ex-CM. he's met Stalin with photos. அப்போ யாருங்க சப்போர்ட் பண்றாங்க? ஏன் தெரியுமா டிஎம்கே வந்து இந்த மாதிரி ஆள் வந்து பின்னால ஜெயிலுக்குள்ள போடல? ஏன்னா அவங்க குடும்பம் பத்தி பேசல, அவங்க பசங்க பத்தி பேசல. தைரியம் இருக்கா பேசுறதுக்கு? பேச மாட்டாங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து வாய்ஸ் இல்ல, அதுதான் பேசலாம். டிஆர்பி ரேட்டிங்ஸ்க்கு வந்து இது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும்ல பேசுறதுக்கு. எனக்கா தெரியும். அதுக்கு தான் நான் வந்து அரசியல வந்து 1 இயருக்கு வந்து வரவே இல்லை. ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சு எனக்கு. ஏன்னா எனக்கு ட்வின்ஸ். நான் வீடியோ போடல, நான் போட்டோ போடல, எதுவுமே நான் போடல. ஏன்னா எனக்கு தெரியும் யாரோ வந்து பேசுவாங்க, இந்த மாதிரி தான் பேசுவாங்க. ஆனா நான் நினைச்சு கூட பார்க்கல இந்த worst வந்து முக்தார் வந்து பேசுவாரு. அது கூட சூர்யா சிவா வந்து சிரிக்கிறாரு. சத்தியமா சொல்றாங்க, இந்த 2 பேர் வந்து உள்ள போலனா நானே வந்து வேற மாதிரி ஆக்ஷன் வந்து எடுப்பேன். ஐ ரியலி ரிக்வெஸ்ட், மற்ற ஆட்சியில வந்து லைக் டிஎம்கே ஆட்சி இருக்கும்போது எதுவுமே விமென் சேஃப்டி 0.00%. I seriously want to ask to Mr. Udinadi Stalin and to Mr. ex-CM, how can they put a picture of this person like this? Yeah, அவங்க பிஏ தெரியாதா எப்படி பேசுறாங்க பொம்பளை பத்தி? அது கூட இல்லங்க, அது கூட இல்ல. இன்னும் ஒரு போட்டோ காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த போட்டோ நம்ம சிஎம் சார், விஜய் சார் இந்த மாதிரி கேவலமா போட முடியுமா? நோ ஒன், யாருமே வந்து இது பதிலே யாருமே வந்து இந்த சீரியஸா எடுக்கல. அதுக்குதான் பேசுறாங்க அப்படியே பேசுறாங்க.
ஏன் உங்களுக்கு வந்து அம்மா இல்லையா, தங்கச்சி இல்லையா, ஒய்ஃப் இல்லையா, பசங்க இல்லையா? அது 2 பொண்ணு அவங்க கிட்ட, he has 2 girl children. அவங்க வந்து பார்க்க மாட்டாங்க இது. I really request that the current political party to take action, Mr. C.T. Nirmal sir, to really take action on him and put him behind bars. நான் இப்போதான் கமிஷனர் கிட்ட போயிட்டு பேசிட்டு 10 நிமிஷம் பேசிட்டு இந்த மாதிரி இருக்குங்க. எனக்கு மட்டும் இல்லைங்க, நான் ஐம் நாட் டாக்கிங், எனக்கு மட்டும் நான் பேசல, ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல் த தமிழ்நாடு விமென் ஆஃப் தமிழ்நாடு நான் பேசுறேன். யாருக்குமே இந்த விஷயம் வந்து நோ ஒன் ஷுட் கெட் அஃபெக்டட் லைக் ஹவ் ஐ காட் அஃபெக்டட். 2 வருஷம் நான் விட்டுட்டாங்க. சரி பேசு, அவங்க வந்து ஒரு நாய் போல தான் நான் வந்து யோசிப்பேன், பேசு என்ன வேணும் பேசு, ஆனா இது விஷயம் வந்து நான் விட மாட்டேன். So I request the government to take action on them, and kandipa I spoke to Commissioner sir. He said that he will definitely take action on them, and அவ்வளவுதான், எதுவுமே சொல்லங்க. எனக்கு வந்து வார்த்தை இல்லை. ஏன்னா 2 வருஷம் முன்னால பேசும்போது ரொம்ப தைரியமா கமலாலயத்துல வந்து நான் பேசினேன். இப்போ வந்து ஒரு மாதிரி இருக்கு, அவ்வளவுதாங்க. யாரு பேசுறாரு? ஆமா, அவங்க வந்து பாஜக விட்டு போனாங்கல்ல, அதுக்கப்புறமா தான் பேசினாருல்ல என் பத்தி, அப்புறமா தான் பேசினாரு. ஏன்னா அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, பிகாஸ் ஆஃப் யூ ஒன்லி நான் வந்து பாஜகல இல்ல, அதுக்கு தான் நான் வந்து ரிவெஞ்சா, இது வந்து ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிறாரு. என்னோட பத்தி கொச்சமா இன்னொரு விஷயங்க, சிவா வந்து சூர்யா சிவா வந்து பெண்கள் பத்தி தான் பேசுவாரு, பெண்கள் பத்தி தான் பேசுவாங்க, ஜென்ஸ் பத்தி பேசவே மாட்டாங்க. ஏங்க, ஏன் ஒரு ஆம்பளை பத்தி பேசுங்க, ஏன் பேசல? ஏன்னா அவங்களுக்கு வந்து பயம், ஏன்னா நாங்க வந்து எதுவுமே செய்ய முடியாதுல்ல, அதுக்கு தான் அவ்வளவு தைரியமா பேசுறாரு. அவ்வளவுதாங்க. கரெக்ட். எதுக்குங்க அவங்க வந்து இழுக்கணும்? அவங்க வந்து ஆஸ் எ வெல்விஷர், அவங்க வந்து வீட்டுக்கு வரும்போது அவங்க வந்து ஒரு பொலிட்டிஷியன் வரலங்க, அவங்க ஃபுல் குடும்பம் எடுத்து ஹீஸ் கம் வித் ஹிஸ் ஃபுல் ஃபேமிலி ஒன்லி டு மை ஹவுஸ். ஒரு வெல்விஷர் போல தான் வந்தாங்க, ஒரு பொலிட்டிஷியன் மாதிரி வரலங்க. ஸோ வரும்போது நான் தான் கூப்பிட்டேங்க, சார் கொஞ்சம் பிளெஸிங்ஸ், ஏன்னா எனக்கு வந்து அண்ணாமலை சார் ரொம்ப பிடிக்கும், ஒரு காட்ஃபாதர் மாதிரி. நான் ஏன்னா பிகாஸ் ஆஃப் ஹிம் ஒன்லி நான் வந்து பாலிடிக்ஸ்குள்ள வந்தேன்னா, ஸோ எனக்கு வந்து ஒரு கனெக்ஷன் இருக்கு, அவங்க ஃபேமிலி கூட ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஸோ அவங்க வரும்போது நான் அவங்க மட்டும் நான் கூப்பிட்டேன், நான் வீட்டுக்கு ஒரு போட்டோ எடுத்தேங்க, போட்டோ எடுத்து நான் போட்டேங்க. அது கூட என் பசங்களுக்கு வந்து மூஞ்சே நான் காமிக்கல. எப்படிங்க சொல்ல முடியும்? ஒருத்தன் வந்து அந்த பொண்ணு, அந்த ஒரு குழந்தை வந்து அவங்க மூஞ்சி, இன்னொரு குழந்தை வந்து இன்னொரு மூஞ்சி, என்ன பேச? அப்போ சீமான் சாரோட போட்டோ வந்து எடுத்து போடுறாரு, யாரோ நான் போட்டோ எடுத்தனா அப்படியே போடுறாரு, அது கூட போடனா சரி, ஆனா அதுக்கு அப்புறமா பேசாரு பாரு, அது எப்படிங்க ஏத்துக்க முடியும்? அவங்க அம்மா, அவங்க இப்போ அந்த பொண்ணு 2 பொண்ணு இருக்காங்க அவங்களுக்கு, நான் அதை எடுத்து மாஃப் பண்ணிட்டு ஏதோ ஒரு கொச்சமா நான் பேசினா எப்படிங்க இருக்கும் அவங்களுக்கு? டைரக்டா வந்து எக்ஸிஎம் ஓட வீட்டுக்கு போயிட்டு நிப்பாரு, ஐயோ ஐயா காப்பாத்து, அவங்க வந்து இது பண்றாங்க, எப்படிங்க? இந்த போட்டோ வந்து அவர் ரிலீஸ் பண்ணாரு, இந்த போட்டோ வந்து ரிலீஸ் பண்ணாரு, எப்படிங்க இது? என்னங்க இது? இவர் அக்யூஸ்டுங்க, இவர். there is no difference between our A1 accused and இவர் வந்து எக்ஸிஎம் வந்து பார்த்தாரு, போட்டோ எடுக்கிறாரு குடும்பமோட. ஏன் சிஎம் சார் கிட்ட வந்து எக்ஸிஎம் சார் வந்து தெரியாதா இந்த மாதிரி எவ்வளவு பேசுறாங்க? அப்படியே யூடியூப்லாம் பார்க்க மாட்டாரா? டிஎம்கே சப்போர்ட் இருக்குங்க அவருக்கு, கண்டிப்பா இருக்கு. இல்லனா இப்போ வந்து அண்ணாமலை சார் கிட்ட வந்து ஒரு போட்டோ எடு சொல்லுங்க, எடுக்க மாட்டாரு. ஏன்னா அவர் பத்தி நிறைய பேர் வந்து தெரியும் அவர் பத்தி. கரெக்ட் கொஸ்டின், தெரியலங்க, சத்தியமா தெரியல. எப்போ பார்த்தா அலிஷா இது, அலிஷா அது, அலிஷா இங்க போனா, அலிஷா அங்க போனாங்க, அலிஷா அலிஷா அலிஷா. அவங்க வாயில வந்து அலிஷா தான் வந்து, ஐ திங்க் he dreams about me and he wakes up he thinks about me. ஒரு நல்ல பப்ளிசிட்டி தான் எனக்கு, ஆனா இது நெகட்டிவ் பப்ளிசிட்டிங்க இது. ஐ லெஃப்ட் இட். அவங்க என்ன பேசாங்க 2 வருஷம் வந்து நான் விட்டுட்டேனா, அது கூட ரொம்ப தப்பா பேசினாங்க, விட்டுட்டேனா. ஆனா பசங்க பத்தி வந்து பேசக்கூடாதுங்க.
நாட் ஓன்லி மீ, பீட் எனி ஒன். இதுக்கு முன்னால வந்து நான் லான்ச் பண்ணலங்க கம்ப்ளைண்ட், அவங்க மேல வந்து லான்ச் பண்ணல. ஐ டுக் இட் ஆஸ் அ பிரஸ் மீட். உங்களுக்கு தெரியும் 2 வருஷம் முன்னால நான் பிரஸ் மீட் வச்சேன்னா அந்த மாதிரி அது கூட வீடியோ எடுத்தாங்க. அந்த வீடியோ யூடியூப்ல வந்து தே ஹவ் டேக்கன் த வீடியோ, சத்யம் சேனல்ல இருந்து எடுத்தாங்க. ஆனா 10 நாளுக்கு அப்புறமா அந்த வீடியோ திரும்பி போட்டாங்க. அது கூட கேவலமா அந்த வீடியோ போட்டாங்க. I'm so happy that my in-laws, my mother, my father and my husband is supportive. வேற குடும்பம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா டிவோர்ஸ் தான். ஏன்னா அவ்வளோ வர்ஸ்டா பேசுறாங்க. அது கூட சிரிச்சுட்டு பேசுறாரு. அவ்வளவுதான், சொல்லதுக்கு எதுவுமே இல்ல. கேக்கல. எனக்கு வந்து அவர் வந்து he has to be behind bars and the channel has to be removed. My video has to be removed first. அப்புறம் லீகல் நோட்டீஸ் கூட நாங்க வந்து சென்ட் பண்ணிட்டோம் அவர்கிட்ட. and I put a defamation case on him and கேஸ் மேல கேஸ் நான் போட்டு இருப்பேன். நான் I'll keep on putting cases on him. நான் விட மாட்டேன், அவங்க 2 பேரும் நான் விட மாட்டேன்.